வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது காய்கறி இல்லாத நேரத்தில் இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்தை கூடலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரியான நல்ல ஒரு காரசாரமான சைட் டிஷ் தான் இன்றைக்கி எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. புளி மிளகா செய்கிறதுக்கு ஒரு பவுடர் அரைக்கணும். அதுக்கு ஒரு பேனில் நல்லா சூடு பண்ணிடுங்க. சூடானதுக்கு அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது ரெண்டையும் போட்டுட்டு ஒரு மிதமான தீயிலேயே கடுகு வெந்தயம் ரெண்டுமே இந்த மாதிரி பொரிஞ்சிடணும். வெந்தயம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலரில் செவந்துடணும். இதை ஆற வச்சுட்டு உரலில் அப்படி இல்லைன்னா சின்ன மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் ஆக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அதுலேருந்து கொஞ்சம் தான் நம்ம பவுடர் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம புளி மிளகாய் செய்கிறதுக்கு பேனில் 1/4 கப் அளவுள்ள நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானோடனே ஒரு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக தாளிக்கிற உளுத்தம் பருப்பு போட்டு ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு செவந்ததுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு பொரிய விட்டுருங்க. இதில் முழுசாக இருக்கிற பூண்டு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு முழுசாக வேண்டாம் அப்படின்னா இதையுமே கட் பண்ணி வெங்காயம் மாதிரி சேர்த்துக்கோங்க. முழுசாக போட்டனால ஒரு மிதமான தீயிலேயே பொன்னிறமாக வதக்கி வேகட்டும். இப்போ நான் 1 கப் அளவுள்ள பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம், புளி மிளகாயை பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட்டு தான் நல்லாயிருக்கும். சப்போஸ் கிடைக்கலனா மட்டும் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி, இதையும் போட்டுட்டு ஒரு மிதமான தீயிலேயே வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துடணும். இப்போ புளி மிளகாத்துக்கு பார்த்திங்கன்னா 1 கப் வெங்காயத்துக்கு அரை கப் அளவுக்கு இந்த நீளமாக இருக்கிற மிளகாய் சேர்த்துருக்கிறேன். இது காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் புளி மிளகாவை பொறுத்த வரைக்கும் மிளகாவோட காரம் அதிகமாக தான் இருக்கணும். நீங்கள் காரம் அதிகமாக இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் அளவை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மிளகாய் போட்டதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன். போட்டு நல்லா வதக்கி எடுத்துடுங்க. இப்போ போட்டிருக்க பச்சை மிளகாவோட கலர் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு மாதிரி வெளிர் கலராக வந்துடும். அந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம புளி தண்ணியை ஊற்ற போகிறோம். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு வதக்கிக்கலாம். ஒரு மிதமான தீயிலே வதக்குங்க, அப்படி இல்லைன்னா அந்த அளவுக்கு வேகாது. இப்போ பார்த்திங்கன்னா மிளகாவோட கலர் நல்லா வெளிராயிடுச்சு. இப்போ நல்லா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் அளவுள்ள புளி எடுத்து 1 கப் அளவுள்ள தண்ணியில் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை ஊற்றிட்டு மிதமான தீயிலேயே நல்லா வேகணும். புளி தண்ணியோட பச்சை வாசனமும் போகணும். அந்த மிளகாய் காரம் அதில் இறங்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா வற்றி இந்த மாதிரி வந்துடணும். இதில் இப்போ நம்ம காரத்துக்கு அதிகமாக போட்டிருக்கிறனால கொஞ்சமாக வெல்லம் போட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வறுத்து அரைச்ச பொடி பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க, சரியாக இருக்கும். போட்டுட்டு நல்லா கலந்துட்டு ரொம்ப திக்காக வேண்டாம், குழகுழப்பாக இருந்துச்சுன்னா புளி மிளகாவோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சுவையான புளி மிளகாய் தயாராகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.